நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். ஞானமாயிரு, புத்தியாயிரு, கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீ செயல்படுத்தினா தப்பித்துக் கொள்ளலாம், விடுதலை ஆகலாம். Still you have time. இன்னும் உனக்கு நேரம் இருக்கு. இன்னும் God is waiting for you. கர்த்தர் உனக்காக அவருடைய அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போ அந்த புளித்தமா வெளியே போச்சுன்னா still you can receive your blessing. இன்னமும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் உன் அருகாமையில் அவர் இருக்கிறார். Every Saturday New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 55ஆம் அதிகாரம் 13வது வசனம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை பலப்படுத்தினார், அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு இடைப்பட்டார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இந்த செய்தியில், இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த சவுலினுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்தார், அவர் செயல்படுத்தினார். இந்த சவுலினுடைய நிலை மாற சவுல் 3 காரியங்களை அவர் செய்தார். முதலாவது என்ன செய்தார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சார்? He obeyed. அவர் கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது அவருடைய நிலை மாற அவர் செவி கொடுத்தார். He listened. மூன்றாவது இந்த சவுலினுடைய நிலை மாற மூன்றாவது what he did, அவர் என்ன செய்தார் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கலாம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். உடனே இந்த சவுல் அவர் சொல்றாரு, 10வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். சவுல் சொல்றாரு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா. மூன்றாவது சவுலினுடைய நிலை மாற மூன்றாவது சவுல் செய்த விஷயம் என்னன்னா, அவன் செயல்படுத்தினான். He executed. முதலாவது he obeyed, ரெண்டாவது he listened, மூன்றாவது he executed. மூன்றாவது அவன் செயல்படுத்தினான். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த செயல்படுத்துகிறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லா கேட்போம், நிறைய கேட்போம், ஆனால் கேட்கிற காரியங்களை செயல்படுத்துகிறோமா அப்படின்னு வரும்போது ஒரு கேள்வியாய் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் வரணும் அப்படின்னா, காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பணும் அப்படின்னா, மிருது செடி எழும்ப வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதை நீங்கள் செயல்படுத்தணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை, என்ன காரியத்தை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம்? Why are you delaying it? ஏன் அதை நீ தாமதிக்கிற? அந்த காரியம் செய்ய ஏன் என்ன செய்கிற? தாமதிக்கிற. ஆண்டவர் சொல்லியும் இன்னும் நாம் செய்யாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் நம்மளால் செய்ய முடியல? கர்த்தருடைய வார்த்தை, அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாம் ஏன் செய்ய முடியாமல், எது நம்மை தடை செய்கிறது? பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தி பட்டணத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சொல்றாரு பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? எல்லா விஷயமும் நமக்கு நன்கு தெரியுது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பல முறை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். ஆனாலும் சில விஷயங்கள் நம்மால் செய்ய முடியல. அல்லேலூயா.
இட் இஸ் வெரி ஹார்ட். அதிலிருந்து வெளியே வந்து நம்மளுடைய சுயத்திலிருந்து வெளியே வந்து, நம்மளுடைய விருப்பத்திலிருந்து வெளியே வந்து, நம்மளுடைய எண்ணத்திலிருந்து வெளியே வந்து அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு கடினமாக இருக்கிறது. அதான் பவுல் அவர் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஏன் உங்களால் அதை செய்ய முடியல? கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய நீங்கள், எது சரி எது தவறு எல்லாம் தெரிந்த நீங்கள், ஏன் உங்களால் அந்த காரியத்தை, கர்த்தருக்குரிய காரியங்களை ஏன் செய்யாமல் உங்களால் போகுது? ஏன் செய்ய முடியல? ஏன் இன்னும் கால தாமதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் செயல்படுத்த முடியல? எது செயல்படுத்த எது தடையாக இருக்கிறது? எது தடையாக இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய சுயம் தடையாக இருக்கிறது, அவருடைய ஈகோ தடையாக இருக்கிறது, அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் யாரோ ஒருவர் அதற்கு தடையாக இருக்கிறோம். ஆமென். எது தடையாக இருக்கிறது? ஏன் கர்த்தருடைய காரியத்தை உங்களால் செய்ய முடியல? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை பார்க்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின முதல் நிருபத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு? கொஞ்சோண்டு கெட்ட விஷயம் உனக்குள்ளாக இருந்ததுன்னா உன் நல்ல விஷயம் மொத்தமும் என்ன செஞ்சிடும்? அதை அழிச்சிரும். நீ நிறைய நல்லவனா இருக்கலாம், ஆனால் கொஞ்சோண்டு கெட்ட தன்மை உள்ள வந்துருச்சுன்னா எல்லா நல்ல குணத்தையும் அழித்து விடும். அல்லேலூயா. யோசி, என் பிரியமான தேவஜனமே, யோசிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அந்த கொஞ்சோண்டு அது கெடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. என்னென்ன எண்ணங்கள் உள்ள வந்து நம்முடைய மொத்த சரீரத்தையும் அது தீட்டுப்படுத்துகிறது? என்ன சுவாபங்கள் நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் அது தீட்டுப்படுத்துகிறது? ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாத அளவிற்கு என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு? அல்லேலூயா. கொஞ்சோண்டு புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் என்ன செய்து அது புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே என்ன செய்யுங்க? கழித்து போடு. அது இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில தேவதாரு விருட்சம் வராது. அந்த கொஞ்சோண்டு அந்த கெட்ட புத்தி, கொஞ்சோண்டு அந்த கர்த்தர் வெறுக்கக்கூடிய சுவாபம், கொஞ்சோண்டு கர்த்தர் வெறுக்கக்கூடிய தன்மைகள் அது இருக்கிற வரைக்கும் நம்மளால முன்னால போக முடியாது. என் பிரியமான தேவஜனமே, நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு வழி வாசல்களை காண்பிக்கிறேன். என்ன வழி வாசல்களை காண்பிக்கிறேன்? ஆசீர்வாதத்திற்குரிய வாசல்களை நான் காண்பிக்கிறேன். விடுதலைக்குரிய வாசல்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொஞ்சம் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் எல்லா நன்மையான காரியங்களையும் அழித்து விடும். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சோண்டு புளித்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி தெரியுமா? திரும்ப 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 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், காஞ்சொரிகளை போல. காஞ்சொரின்றது சிறு முற்கள். நான் யாருக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்று எனக்கு தெரியல. ஒட்டி 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 இருக்கும். அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அது தீர்வே தெரியாது. தீர மாதிரி இருக்கும், ஆனால் தீராது. வியாதியாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனசுலேயே ஒரு சோர்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு புளித்த மாவு இருக்குது. அல்லேலூயா. அது உன் சரீரத்தையும் உன் வாழ்க்கையும் மொத்தத்தையும் அழித்து விடும். உனக்கே தெரியாமல் இருக்கலாம். நீ யோசிக்கலாம், அது புளித்த மாவு இல்லைங்க, அது நல்ல மாவு நீ நினச்சிட்டு இருக்கலாம். அது நல்ல மாவு இல்லை, அது புளித்தமா. உன்னுடைய எல்லா நன்மையானதையும் அதை அழித்து கொண்டு இருக்கிறது, அழித்து கொண்டு இருக்கிறது. ஞானமாயிரு, புத்தியாயிரு. கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீ செயல்படுத்தினா தப்பித்து கொள்ளலாம், விடுதலை ஆகலாம். ஸ்டில் யூ ஹாவ் டைம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கு. இன்னும் God is waiting for you. கர்த்தர் உனக்காக அவருடைய அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எப்போ அந்த புளித்தமா வெளியே போச்சுன்னா still you can receive your blessing. இன்னமும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவன் உன் அருகாமையில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அந்த 7வது வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அது கழிச்சிரு, வேண்டாம், அது வேண்டாம்,
அது இருக்கிற வரைக்கும் உனக்கு நன்மை வராது, அது இருக்கிற வரைக்கும் உனக்கு தீமை தான் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல அது எனக்கு நன்மையை கொண்டு வரும். அநேக சுவாபங்கள், அநேக எண்ணங்கள், அநேக தன்மைகள் அது இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது கொடுக்காது. உன் நல்லதையெல்லாம் எடுத்துரும். உன் நல்லதெல்லாம் எடுக்குதுன்னு உனக்கே தெரியாமையே நீ இருக்கிற. ignorance is crime. அல்லேலூயா. தமிழ் என்ன சொல்றது? அறியாமை குற்றமே. ஐயோ எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீ சொல்ல முடியாது. யூ நோ எவ்ரிதிங். எல்லாம் எத்தனையோ வருடமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை எத்தனையோ வருஷமா நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய செவிகளுக்குள்ளாக போய் இருதயத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வரணும். ஆனா செவிகளுக்குள்ளாக போய் அடுத்த செவிகளுக்குள்ளாக வெளியே கொண்டு வருகிறோம். ஏன்? கொஞ்சோண்டு புளித்த மாவு இருக்கு, கொஞ்சோண்டு அதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை கழித்து போடு, அதை தூர எரிஞ்சிரு. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, பலவிதமான புளித்த மாவு இருக்கு. துர்குணம், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத தன்மைகள், பொல்லாத சுவாபங்கள், இப்படி பலவிதமான புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அவன் பார்த்தோம், இந்த சவுல் அந்த வேலையாள் சொல்றான், என்ன சொல்றான், நம்ம போலாம், இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்வார்னு சொல்லும்போது he executed, அவன் செயல்படுத்தினான். ஆமென். பல முறை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நிமிஷம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த இருதயத்திற்குள்ளாக நீங்க உள் வாங்கி உங்களுக்குள்ளாக வச்சீங்கன்னா உங்கள் சரீரம், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சரீரமாக உங்களுடைய சரீரம் பலன்படும். அல்லேலூயா. உங்கள் சரீரம் பலப்படும். யூ cannot imagine, நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது உங்களுடைய உறுப்புகளெல்லாம் எப்படி வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாய் வருகிறதை இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் செய்யும். அந்த வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உண்டு. அந்த வார்த்தைகள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதவைகளை இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் செய்யும். when you receive and when you execute, அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால், சவுல் கேட்டாரு, அவர் செவி கொடுத்தாரு, அதற்கு அவர் செயல்படுத்தினார், வாழ்க்கை தலைகளாய் மாறிவிட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அல்லேலூயா. பின்வாங்காதீங்க. we are in line with God. கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம், கர்த்தருக்கு நேராக, சிலுவைக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக போகக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். பின்வாங்காத. அல்லேலூயா. என்ன செய்யாத? பின்வாங்காத. just do it. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீ செய்ய. அது கஷ்டமா இருக்கலாம், சில நேரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதை போல நமக்கு தெரியலாம், ஆனா ஒருபோதும் நமக்கு அது நஷ்டத்தை கொண்டு வராது. இருக்கிற நஷ்டமெல்லாம் போகி நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது எல்லாமே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கேட்கிறாரு, தமஸ்கு வீதியிலே நடந்து போகும்போது அவர் கேட்கிறாரு, நீ யார் ஆண்டவரே? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர், நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கன்றார். ஆண்டவர் சொல்ல, நீ போ, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல இரு, அப்போ உனக்கு நான் என்ன சொல்லுவேன், நான் அப்போ உனக்கு உன் வாழ்க்கையில என்ன உனக்கு நான் சொல்லணுமோ அதை நான் சொல்லுவேன் என்று சொல்லும்போது he just obeyed. அந்த வார்த்தையை செவி கொடுத்தார், அதன்படி அவர் செயல்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை ட்ரெமெண்டஸ். கஷ்டமா தான் இருக்கும், கண்ணு தெரியாது, அவருக்கு பார்வை இல்லாமல் இருந்தார், கஷ்டமான ஒரு நிலை, போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், ஆனாலும் செயல்படுத்தினார். அல்லேலூயா. இன்னும் நீங்க ஏன் செயல்படுத்தாம இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனா ஏன் உங்களால செயல்படுத்த முடியல? மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல லேகியோன், பிசாசு பிடித்த ஒரு நபரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குணமாக்குகிறார்.
குணமாக்கின உடனே என்ன நடந்தது பாருங்களேன். 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனமுடைய அப்படியே அவர் படகில், ஆண்டவராக இயேசு அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு என்ன சொன்னாரு? உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கின. தெக்கப்போலின்றது இட் இஸ் சோ ஹியூஜ், பெரிய ஒரு ரொம்ப கடினமான என்ன கடினம்னா பிரசங்கமே பண்ண முடியாது. அங்கே எப்படி சொல்றது, ஆண்டவராகிய இயேசுவை வெறுக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருந்தவர்கள். நீங்கள் இதே இடத்துல பாருங்க, அந்த லேகியோன் இருந்த இடத்துல அந்த ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க எல்லையை விட்டு போகும்படி துரத்துறாங்க. ஐயோ வேண்டான்னு. என்ன செஞ்சாரு? அற்புதம் செஞ்சாரு. பிசாசு பிடிச்சவனை அவர் விடுதலை ஆக்கினார். இன்னும் சொல்லப்போனா அந்த பிசாசு பிடிச்சவன் எல்லாத்தையும் காயப்படுத்தி கொண்டு இருந்தான், எல்லாத்தையும் பயமுறுத்தி கொண்டு இருந்தான், எல்லாத்தையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாரும் கும்பிடணும், எல்லாம் ஓடி அவரை கட்டி பிடிக்கணும், எல்லாரும் வணங்கணும், அவர் சொல்வதெல்லாம் கேட்கணும். ஏன்? நல்லது நடந்துச்சு. ஆனா நல்லது நடந்துச்சு. அந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க? இவர் போகணும்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்கன்னு யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நீ போய் பிரசங்கம் பண்ணுன்றாரு. ஆனா இந்த லேகியோன், இந்த பிசாசு பிடித்த நபர், வேதம் சொல்லுகிறது 20வது வசனத்தை பாருங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சொல்லலாம், ஐயோ எப்படி உங்களையே துரத்திட்டாங்க, நான் எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும்? ஐயோ என்னால முடியாது, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பாதி வருஷம் நான் கல்லறையிலேயே நான் கழிச்சிட்டேன், எல்லாமே வேஸ்டா போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படியெல்லாம் சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, இவன் செய்தான். அல்லேலூயா. he didn't think. அவன் ரெண்டாவது ஒரு செகண்ட் தாட்டு கொண்டே வரல. நீ ஏன்பா செகண்ட் தாட்டு கொண்டு வர? கர்த்தர் உன்னிடத்துல சொல்லுகிறாரே, ஏன் உன்னால செய்ய முடியல? ஏன் உன்னால செய்ய முடியல? எது தடையா இருக்கிறது? why is that you are not able to execute? ஏன் செய்ய முடியல? கர்த்தர் உன்னோடு பேசுகிறாரே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரு. அந்த வார்த்தை உனக்கு இல்லைன்னு சொல்லி ஏன் தட்டி விடுற? அல்லேலூயா. அந்த நாகமானுடைய வேலையால் சொல்றான், ஐயா பெரிய விஷயமா இருந்தா உங்களால செய்ய முடியும். அந்த தீர்க்கதரிசி சாதாரண விஷயம் தானே சொல்றாரு, ஏன் அந்த சாதாரண விஷயத்தை உங்களால கேட்க முடியல? அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டும் இன்னமும் ஏன் செயல்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கிறோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. இந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த காசாவிலிருந்து இந்த எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற அந்த வனாந்த மார்க்கமாய் பயங்கர கஷ்டம், ஏகப்பட்ட முற்கள் நிறைந்ததாக இருக்கும், ஷார்ப்பு ஸ்டோன்ஸ், பாறைகள், பயங்கரமான பாறைகள் இருக்கும், பாம்பு, பயங்கரமான விஷத்தன்மை உள்ள பாம்பு, தேளு, ஓனா, பயங்கரமான ஓனா. அந்த ஓனா பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அது பேர் மறந்துட்டேன் டக்குன்னு. அப்படிப்பட்ட எல்லா ரெப்டைல்ஸு, எல்லா விதமான அந்த பூச்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். எப்படி சொல்றது, கரணம் தப்புனா மரணம் சொல்றது போல, கொஞ்சம் நம்ம காலை வேற பக்கம் வச்சுட்டிங்கன்னா அதோட சரி முடிஞ்சு போச்சு கதை. அப்படிப்பட்ட ஒரு பாதை அது. இங்கே பிலிப்பை பார்த்து கர்த்தருடைய தூதன் அவர் சொல்லார், எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர் மார்க்கமாய் போ. வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்துல, அந்தபடி அவன் எழுந்து போனான். அவன் எதுவுமே சொல்ல, ஐயோ எப்படி போவ, எனக்கு டயர்டா இருக்குங்க, இப்போ என்னால செய்ய முடியாது, ஐயோ அங்கே பயங்கரமான பூச்சிகள் இருக்கு, விஷ ஜந்துக்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, வெயில் பயங்கரமா இருக்குமே, ஏற்கனவே எனக்கு ஒரு மாறு இருக்குது, என்னால் போக முடியல. இப்படிப்பட்ட காரணங்கள் நாம் சொல்லுகிற எந்த காரணமும் அவர் சொல்லல. வேதம் சொல்லுகிறது அந்தபடி அவன் எழுந்து போனான். அவ்வளவுதான் சொன்னாரு, டகார்னு எந்திரிச்சு போயிட்டான். அல்லேலூயா. இன்னும் ஏன் நீ எழாமல் இருக்கிற? எது உன்னை உட்கார வைக்குது?
எது உன்னை உட்கார என்ன எண்ணங்கள் உன்னை உட்காரும்படியாக செய்கிறது? என்ன எண்ணங்கள், சுவாபங்கள், நீ எழ முடியாமல் என்னென்ன காரியங்கள் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் உன்னால் செயல்படுத்த முடியாமல் இருக்குது. ஆமென். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டு இருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு அவன் ஓடி போய் சேர்ந்தான். ஓடுறான். எதுல? வெயில்ல ஓடுறாரு. எங்க? கீழே வந்து பாறைகள், முற்கள், ஏகப்பட்ட முற்கள் இருக்கும். இந்த கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன மறந்துட்டேன். கத்தாழை, பயங்கரமான கத்தாழைகள் எல்லாம் இருக்கும். பயங்கரமான கொடூரமான கத்தாழைகள். குத்துச்சுன்னா அவ்வளோதான், வெளியெடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். எல்லாம் நிறைஞ்சிருக்கிற இடம். அவர் ஓடுறாரு. கத்தாழையாவது கொத்தாழையாவது எந்த ஆலையாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் வரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் செய்யணும். அவர் சொல்லிட்டாரு, செய்யணும். இந்த சுவாபம் இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல கவனமாக கேளு. ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறேன். அது என்னவா இருந்தாலும் சரி, அது பூச்சி இருக்குதோ, இல்லை மனிதர்கள் இருக்கிறாங்களோ, குரங்கு இருக்குதோ, பேய் இருக்குதோ, பிசாசு இருக்குதோ, எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற ஒரு சுவாபம் இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் சொல்லணும்னு கூட இல்லை, நீங்கள் யோசிப்பதற்கு முன்பதாக அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். ஹல்லேலூயா. ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க? ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க? டோன்ட் டிலே, டோன்ட் டிலே. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய நிலை வித்தியாசமாய் மாறுச்சு, ரொம்ப வித்தியாசமாய் மாறுச்சு. யோசித்து கூட பார்க்க முடியல, அவருக்கே நம்ப முடியல, சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ப முடியல, யாருனாலையும் நம்ப முடியல. சவுலுடைய நிலை மாறக்கூடிய காரணங்கள், அதுக்கு மாறத்துக்கு 3 விஷயங்கள் அவர் செய்தார். சவுல் முதலாவது he obeyed, கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது he listened, செவி கொடுத்தார். மூன்றாவது he executed. ஆமென். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா obey, listen, execute. ஹல்லேலூயா. ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்த முடியல? ஏன் ஒரு கிறிஸ்தவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்த முடியல? பல காரணங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான 3 காரணங்கள் இருக்குது. பல காரணங்கள் இருக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய காரணங்கள். ஆனால் முக்கியமான 3 இருக்குது. நம்பர் 1, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது தமிழ் என்ன சொல்லலாம்னா, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய புரிதல் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குரிய புரிதல் இல்லை. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஆண்டவர் வாயை திறப்பதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார். அறிவில்லாமல் இருக்கு, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை. ஒரு பையன் கிளாஸில் வந்து அவனுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு புரியல. கிளாஸில் தான் இருப்பான், ஆனால் என்ன செய்யலை, புரியல. அங்கே டீச்சர் நடக்க தான் செய்வாங்க, அங்கே ப்ரொஃபஸர் நடத்திட்டு தான் இருப்பாங்க, ஆனால் புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது? புத்தி எங்கே இருக்குது? ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட். புத்தி வேற எங்கேயோ இருக்குது. யோசிச்சிட்டே இருக்கிறோம். நம்ம யோசனைகளெல்லாம் சேகரித்தோன்னு வைங்களேன், பரலோகத்துக்கே போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ யோசிக்கிறோம், பயங்கரமாக யோசிக்கிறோம். ஆனால் என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்கிறது இல்லை, என்ன யோசிக்கக்கூடாதோ அதை யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? நீ நல்லா கவனிச்சுனா உனக்கு எல்லாம் புரியும். அல்லேலூயா. உனக்கு முன்பாக நடத்துகிறவனுடைய ப்ரொஃபஸராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அவங்க வானத்துல இருந்தால் கீழே குதிச்சாங்க, உங்களை போல தானே அவர்களும். ஆமென். ஏன் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நமக்கு செயல்படுத்த முடியலன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
அது நம்மளுக்கு புரியல. வசனம் சொல்வது ரொம்ப அழகான ஒரு வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை. அல்லேலூயா, புரிதல் இல்லை. என்னதான் நம்ம கேட்டாலும் நம்ம அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நாம் செயல்படுத்த தவறுகிறோம். இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கிறோம், நிறையா கேட்கிறோம், ஆனால் அதன்படி செயல்படுத்துகிறோமா? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை. ஏசாயா 42:20 பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிற. நீ அநேக காரியங்களை கண்டு என்ன செய்ய, நீ கவனியாமல் இருக்கிற. நீ எல்லாம் கேட்கிற, ஆனா நீ என்ன பண்ண மாட்டேன்ற, செயல்படுத்த மாட்டேன்ற. ஏன்? கவனம் வேற பக்கம் இருக்கு, யோசனைகள் வேற பக்கமா இருக்கு. வார்த்தை உன்னிடத்தில் வார்த்தைகள் கடந்து வரும்போது அந்த வார்த்தைகளை நீ வேற மாதிரி நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்க்கையில நன்மைகள் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய முடியல, செயல்படுத்த முடியல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வார்த்தைகள், கேட்கிற வார்த்தையெல்லாம் நீ வேற ஒரு அர்த்தத்தை நீ கொண்டு வந்திருக்கிற. கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ வேற வேற வார்த்தைகளை நீ பேசி கொண்டு இருக்கிறாய். சகோதரா சகோதரி, யூ வில் லூஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். எல்லாவற்றையும் நீ என்ன செய்வ, இழந்து விடுவாய். நீ இழந்து கொண்டு இருக்கிறது உனக்கே தெரியல. உன் வாழ்க்கையிலேருந்து என்னென்னலாம் அப்படியே கீழே ஒரு பையில் அரிசி, பெரிய ஒரு அரிசி மூட்டையில் கீழே ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையிலேருந்து அரிசி போயிட்டே இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. அரிசி மூட்டை இருக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கிறோம், ஆனால் கீழே ஓட்டை இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பேசுகிற காரியங்கள் எல்லாம் ஓட்ட பையில போடுறதை போல உன்னுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கீழே சிந்தி கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். என்னென்ன தப்பான எண்ணம்? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் செயல்படுத்த முடியல? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதை செயல்படுத்த முடியல. ஏன்? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உனக்கு புரியல. அல்லேலூயா. மத்தேயு 13:13 கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, வேகமாக நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசினான். அவர்கள் கண்டும் காணாதவர்களாக இருக்கிறாங்க, கேட்டும் கேளாதவர்களாக இருக்கிறாங்க, உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சுவாபங்கள், இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்தாலும் அந்த கிரியை நமக்குள்ளாக உள் வாங்க முடியாது. அல்லேலூயா. பார்த்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல அற்புதத்தை செஞ்சாரு. அந்த அற்புதம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு அற்புதம் தான் நடந்துச்சு. அந்த ஒரு அற்புதத்துக்குள்ளாக எத்தனை அசுத்தாவிகள் ஓடிச்சுன்றதை நம்ம பார்த்தோம். பல அசுத்தாவிகள் ஓடிச்சு ஒருவனுக்குள்ளாக. நல்லா கவனமா கேளுங்க. அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவர் வேண்டான்னு சொல்லி தள்ளுறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ளாக எத்தனை அசுத்தாவிகள் இருக்கும்? அல்லேலூயா. ஒருத்தனுக்கு விடுதலை கிடைச்சது. அவன் உடைகளை அணிந்து கொண்டு அவன் அடுத்தவர்களுக்கு போய் போதகம் பண்ணும்படியாக வந்தான். ஒரே ஒரு அற்புதத்தினால அநேக ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க. அப்படின்னா அநேக ரட்சிப்புக்குள்ளாக வந்தா என்ன நடந்திருக்கும்? அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு தெரியல. அதான் வசனம் இந்த 13:13 பார்த்தோம். வசனம் என்ன வசனம்? கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் கேளாதவர்களாய் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறாங்க. என் சகோதரா சகோதரி, நம்ம பார்க்கிறோம் ஆனா பாராதவர்களாக இருக்கிறோம். நம்ம கேட்கிறோம் ஆனா கேளாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்குது. அல்லேலூயா. we lose everything.
எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். நமக்கே தெரியாமல் என்ன செய்வோம்? நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்த முடியல? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லை. வேற என்னமோ ஒன்று புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது இருக்கிற வரைக்கும் இது உள்ள வராது. இது நமக்கு எப்படி இருந்தாலும் இது புரியவே புரியாது.